தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆளை கொடுத்துமை காமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் மாபெரும் கொடையான இவரை இந்த நவநாள் திருப்பலி வழியாக, ஜபங்கள் வழியாக, உழைப்பு வழியாக, ஒற்றுமை வழியாக நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றிருக்கின்றோம், உம்முடைய அன்பை சுவைத்து இருக்கின்றோம். இந்த மக்களின் அந்த நல்ல மனதை நாங்கள் கற்றிருக்கிறோம். இந்த அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து அருள்களுக்கும் நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் இந்த கொடியின் வழியாக எங்களை பாதுகாத்திருக்கின்றீர், புனிதப்படுத்தியிருக்கின்றீர், அர்ச்சித்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வை இன்னும் வளம் சேர்க்க இருக்கின்றீர். அதற்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கடந்த வருடம் முழுவதும் நீ உதவி செய்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இனி வருடம் நிறைந்த அந்த காலமாக இருந்தாலும் எங்களை நல்முறையில் வழிநடத்த வேண்டுமாயும் நமக்கு நன்றி கூறி வேண்டி இந்த கொடியினை உம்முடைய அருளால் நாங்கள் இறக்கி நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியே வாழ்க, இறைவா மக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து பரப்புங்கள், எல்லா மக்களையும் சீடராக்குங்கள் என்று ஆண்டவர் அந்த கட்டளை தந்தார். அந்த கட்டளையை நிறைவேற்றியவர் நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார். இயேசு சபையிலே இயேசுவுக்காக முழுவதுமாக தன்னையே அர்ப்பணமாக்கி பல தியாகங்களை அவர் செய்து நமக்கெல்லாம் நம்பிக்கை, வாழ்வு, மாண்பு போன்ற பல்வேறு கொடைகளை நமக்கு நல்கியிருக்கிறார். நம்முடைய முன்னோர்களுக்கு தந்திருக்கின்றார். அதனை எல்லாம் நினைத்து நன்றி கூறுவோம். அந்த தாயும் தந்தையுமான அந்த ஆண்டவர் நம்மை திடப்படுத்த வேண்டும். நமக்கெல்லாம் அவர்தான். ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றாலும் ஆண்டவனையே நங்கூரமாக நாம் இறுக பற்றி கொள்கின்றோம். நம் மக்கள் பற்றி கொள்கிறார்கள். அதுதான் நமக்கு வாழ்வாதாரம். ஆண்டவர் தான் நமக்கு வாழ்வாதாரம். ஆண்டவருடைய அருள்தான் நமக்கு மூலதனம். அந்த ஆண்டவர் நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். நான் பாடுகின்ற இந்த பாடலோடு இணைந்து நாம் தியானித்து இந்த பாடலை பாடுவோம். என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. எனக்கெல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நீ நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்முடைய பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு இவரே தாயுமாக தந்தையாக இருந்து வழிநடத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே ஆண்டவர் நம்மையும் வழிநடத்துகின்றார், வழிநடத்தினார், இன்னும் வழிநடத்த இருக்கின்றார். அதை நினைத்து நாம் நன்றி கூறுவோம் ஆண்டவருக்கு. நான் உன்னோடு என்றுமே வாசம் செய்கின்றேன். நீர் என்னோடு என்னை கரம் பிடித்து நீர் வழி நடக்கின்ற பொழுது நீர் இருளில் நடவாமல் ஒளியிலே இந்த வெளிச்சத்திலே நடப்பீர்கள் என்று நமக்கு மொழிகின்றார். அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிலே ஆழமாக விசுவாசம் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர, நம்முடைய படிப்பு, நம்முடைய தொழில், நம்முடைய பிஸ்னஸ் அனைத்து செயல்பாடுகளையும் இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்பிக்கையோடு சாதனை புரிய, பல்வேறு இடர்கள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது என்னால் எதையும் செய்ய இயலும் என்று தூய பவுலடியார் கூறியதைப் போல அந்த திடப்படுத்துகின்ற, ஆற்றல் படுத்துகின்ற, அரவணைக்கின்ற, பராமரிக்கின்ற ஆண்டவர், உயிர் தருகின்ற ஆண்டவர், நம்ம உயிரை காக்கின்ற ஆண்டவர், நமக்கு நோயை தீர்க்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம் மத்தியில் இருக்கின்றார். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை என்றும் குறையாது என்று திருப்பாடல் ஆசிரியர் 34:10 கூறுகின்றார். அந்த வாழ்வை வளமாக கொடுக்கின்ற அந்த ஆண்டவரை நாடுவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை நாடி தேடி
ஓடி செல்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அருளை வழங்குவார், நல்ல உடல்நலத்தை வழங்குவார், நம்முடைய வாழ்வில் முன்னேற்றத்தை தருவார், இளையோருக்கு நல்ல வேலை வாய்ப்பை வழங்குவார். ஆண்டவரில் நான் நிலைத்து வாழுகின்ற பொழுது, சாட்சியம் பகிர்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்வார். ஆண்டவரே நமக்கு எல்லாமுமாக இருப்பார். அந்த நம்பிக்கையிலே நாம் நம்முடைய வாழ்வை பயணத்தை தொடருவோம். மாண்பையா தாழ்ந்து பகிர்ந்து ஆனந்தோ பல்லைய நியம பூரிகளை இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம பூரிகள் வருக புலன்களாலே மனித நிலை அறியலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக மானுயிரில் வருளன மனத்தை நாவேக்கும் சுதனவேக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி யானவர்க்கும் அழவில்லாத சர்வ புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் செய்கின்ற மகத்தான பணியையும் படிப்பையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென். நிலையான
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு இல்லா காலமோ ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு காலையில் விட்டு போனது இப்பொழுது தந்தை அவர்கள் திருக்கரங்களால் அவர்களுக்கு அனுப்பப்படும். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி பி இன்ஃபென்ட் பிரசிதா. கைதட்டி அவங்களை கிளாப் பண்ணுங்க. மனுவேல் சேவியர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் இப்பொழுது ஹாப்பி பீஸ்ட் பாடி கைதட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Father. Happy birthday, dear Father. Father of Manuel Xavier. Xavier. இந்த நேரத்திலே எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதில் முதலாக நம்முடைய சவேரியார் சாவடி ட்ரஸ்ட் அருமையாக திட்டமிட்டு நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறீர்கள். இது ஆண்டவருடைய காரியம். எனவே மிகவும் விறுவிறுப்பாக முழு ஒத்துழைப்புடன் ஈடுபாட்டுடன் தியாக உணர்வோடு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கைதட்டுவோம். எனக்கு காலையில் நான் நன்றி சொல்ல முடியல, அதனால் அதே நேரத்தில் காலை நிகழ்வு மட்டும் இல்லை, அதற்கு தொடர்ந்து வருகின்ற மற்ற நிகழ்வுகள், இவங்க சாப்பிட்றதுக்கு என்ன செய்வாங்க, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புல்வெளியில் மக்களுக்கு போதித்த பொழுது ஆயிரம் ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், இவங்களை பசியோட வீட்டுக்கு அனுப்பிச்சுட வேணாம், அப்பம் பழுக செய்து இந்த பிள்ளைகளுக்கு மக்களுக்கு வயதானவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்னார். அதே போல ஒரு அவங்களுடைய தேவையை உய்த்துணர்ந்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் கூட செய்திருக்கிறார்கள். எனவே அந்த 67 பேர் அந்த நண்பர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் உபகாரிகளுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் என்றையும் தெரியும். கரெக்ட் தானே? சரி. ஸோ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஹாப்பி பீஸ். வாழ்வழிக்கு வாழ்வழிக்கும் நேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். இன்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சாரை என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ்வழிக்கும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.
அப்படியே வெளியே ஒருத்தர் கூட விட்டுற கூடாது. எடுக்க எடுக்க எல்லா புகழும் இறைவனுக்கு, இயேசுவுக்கு. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக இருந்து நாம் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். உள்கூட்டம் தொடங்கிய நாள் முதல் எல்லாரும் கேட்டது என்னன்னா, திருவிழா இருக்கா, 3 நாளா 10 நாளா அப்படின்னு எல்லாம் அவன் பார்த்துப்பான். இதே குரல் தான், இதே மாதிரி தான் சொன்னது. எல்லாம் அவர் பார்த்துப்பார். அவர் பார்த்துக் கொண்டே இருந்து நல்லபடியாக இந்த 10 தினங்களும் புயல் சீற்றம் இருந்தாலும், கொரோனா பயம் இருந்தாலும், இந்த மதுரை மாநகரிலே புனித செவேரியார் சாவடியிலே மிகவும் சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எல்லோருக்கும் பெருமை, உங்கள் எல்லோருக்கும் பெருமை. அனைவரும் கைதட்டி ஆத்மரிப்போம், இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கொரோனா காலத்திலும் நமது புனித செவேரியாரை இன்று உலகெங்கும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த புனித செவேரியாரை, இந்த சாவடியை. ஏனென்றால் நாம் எல்லோரும் மன துணிவோடு, நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் எல்லாம் இயற்கையோடு எதிர்த்து போராடுகின்ற மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த ஒரு குறிக்கோளோடு என்ன நடந்தாலும் என்ன, ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்க சகோதரியார் எங்க தோளோடு இருக்கின்றார் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோட நம்ம எல்லோரும், நம்ம மக்கள் எல்லோரும் மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த காலையிலே நேற்றிலிருந்து மழை பொழிந்துவிட்டே இருக்கிறது. ஆனால் காலையிலே 6 மணிக்கு நமது சாவடி நிறைவேற்றது. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வருகின்ற அனைத்து அருட்தந்தையர்களும் நம்மை பாராட்டிட்டு சென்றுள்ளார்கள். உங்களை, எங்களை எல்லாம் உங்களை, நம்மை, எல்லா சாமியார்களுமே உண்மையிலே ரொம்ப பாராட்டிடுவாங்க. ஏன்னா நிறைய பகுதிகளில் வந்தாங்க, எங்கேயுமே திருப்பதி கிடையாது. எங்களுக்கு மன நிறைவா இருந்தது. இந்த வருஷத்துல வந்து செவேரியார் திருவிழா 10 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. அது எல்லா போதும் உங்களுக்கு, இறைவனுக்கு இது வந்து மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியோடு இருப்போம். இந்த வருடத்தை வந்து மகிழ்ச்சியோடு கழிப்போம். 2021ஆம் ஆண்டு நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக அமையும். உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகிறேன். அதே போல இந்த 10 தினங்களும் நமக்கு ஒளிமொழி அமைத்த திரு பிரான்சிஸ் அவர்களுக்கும், போட்டோ எடுத்த டேவிட் அவர்களுக்கும், வீடியோ எடுத்த அப்படின்னும், மற்ற
மற்றும் பல தன்னார்வ தொண்டர்கள் எல்லோருக்குமே இந்த நேரத்திலே உங்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நமது புனித சவேரியார் சாவடியிலே மாதந்தோறும் கடைசி வியாழக்கிழமை திருப்பலி நிறைவேறும். இந்த வாரம் இருந்தால் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்கும். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று யாருமே பொங்கல் வைக்கல, சுண்டல் கொடுக்கல. ஆனா நான் என்ன மனசுல நினைச்சேன்னா, வந்த வருஷம் நல்லா இருக்கும், நிறைய வேண்டுதல்கள் பெட்டிஷன் தலையாக போட்டிருப்பீங்க. வந்த வருஷம் நிலவையில் இருந்து நீங்க நினைச்சது நிறைவேறும். சவேரியார் முன்னாடி, நம்ம சாவடி முன்னாடி பொங்கல் வைங்க. திருப்பதி நிறைவேறும் போது பொங்கல் வச்சு காணிக்க கொடுங்க. எல்லாரும் வாங்க. எப்படி வரீங்களோ அதே மாதிரி இந்த கோயில் நிரப்படும். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கடைசி வியாழக்கிழமை திருப்பதி நடக்கும். எல்லாரும் வாங்க, நல்லா இருப்போம், நல்லது செய்வோம். நன்றி, வணக்கம்.